புதுச்சேரி கருவடிக்குப்பம் சாராய கடையில் இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் வாலிபரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்ய முயன்ற ரவுடியை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் ரவுண்டானா பகுதியைச் சேர்ந்தவர் ரசூல் அகமது. கோட்டக்குப்பத்தில் செல்லப்பிராணி விற்பனை கடையில் வேலை செய்து வருகிறார். இவர் நேற்று மாலை கருவடிக்குப்பம் மெயின் ரோட்டில் உள்ள சாராய கடையில் சாராயம் குடித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்த பிரபல ரவுடி செழியன் ரசூல் அகமதுவிடம் தகராறு செய்ததால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவர்களை விலக்கிவிட்டுள்ளனர். பின் மதுபோதையில் ரசூல் அகமது சாராய கடையில் படுத்துள்ளார். அப்பொழுது ஆத்திரமடங்காத செழியன் அங்கு கிடந்த கருங்கல்லை எடுத்து ரசூல் அகமதுவின் தலையில் போட்டுவிட்டு தப்பியோடிவிட்டார். தகவல் அறிந்த லாஸ்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த ரசூல் அகமதுவை மீட்ட அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின் தப்பியோடிய செழியனை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்தனர். மாணவர் கூட்டமைப்பு சார்பில் அரசு வேலை வாய்ப்புகளில் வயது தளர்வு கேட்டு சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேலை வாய்ப்புகளில் வயது தளர்வு அளிக்க வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு ஏற்பாட்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது. மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழர் களம் அழகர், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கிகள் மங்கையர் செல்வன் உட்பட பல்வேறு பொதுநல அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள், பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் உத்தரவை மதிக்காத சார்பு செயலர் ஜெய்சங்கர் மற்றும் செயலர் கேசவனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி அமைச்சக ஊழியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் பணிபுரியும் அலுவலர்களை இடமாற்றம் செய்யாமல் அங்கேயே 15-20 ஆண்டுகளாக பணிபுரிய தொடர்ந்து அனுமதித்து வருகின்றனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். மேலும் ஊழியர்களின் பதவி உயர்வு, இடமாற்றம் தொடர்பாக கொள்கை மற்றும் மத்திய கண்காணிப்பாளர் அறிவுறுத்தல் படி மாற்றம் செய்யும்படி துணைநிலை ஆளுநர் ஆணை பிறப்பித்திருந்தார். துணை ஆளுநரின் அமல்படுத்த வேண்டிய பணியாளர் மற்றும் சீர்திருத்த அதிகாரிகள் வேண்டும் என்றே அவரது ஆணையை அமல்படுத்தாமல் அவமதிக்கும் விதமாக செயல்படுகின்றனர். இதுபோன்ற அதிகாரிகளின் மோசமான அணுகுமுறையினால் மக்கள் அரசாங்கத்திடம் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்க நேரிடும். எனவே இப்படிப்பட்ட அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளின் போக்கு மிகவும் அபாயகரமானது. இந்த மாநிலத்தின் மக்களுக்கான சேவையை மற்றும் நீதியை பாதுகாக்க வேண்டும் என்றால் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு ஜெய்சங்கர் மற்றும் அவருக்கு உடமையாக இருப்பவர்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மண்ணடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வித்துறை மூலம் அமைச்சர் நமச்சிவாயம் சீருடைகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் மற்றும் தையர் கூலியினை புதுச்சேரி அரசு வழங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மண்ணடிப்பட்டு தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு சீருடை மற்றும் தையல் கூலியினை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். இதில் வாதனூர், மண்ணாடிப்பட்டு, திருக்கனூர், சுத்துக்கேணி, புதுக்குப்பம், காட்டேரிக்குப்பம் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் சீருடைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை இயக்குநர் குலசேகரன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில் ராஜன், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியைகள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவின் முதல் நிகழ்ச்சியாக கட்சி தலைமை அலுவலகத்தில் விநாயகர் பிரதிஷ்டை செய்து புதுச்சேரி மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வி.பி. ராமலிங்கம், சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசர் ஆகியோர் முன்னிலையில் மாநில பொதுச் செயலாளர் முகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், மாநில பொருளாளர், மாநில அணி தலைவர்கள், அமைப்பாளர்கள் மற்றும் மாநில, மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவின் தலைவர் சாய் சுதாகர் தலைமையில் துணைத் தலைவர் தயா ஹரிகிருஷ்ணன், ஆலயம் மற்றும் ஆன்மீக பிரிவின் நகர மாவட்ட தலைவர் சேரலாதன், பிரிவின் உழவர்கரை மாவட்ட தலைவர் பழனிவேல், பிரிவின் அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் பூபாலன், விஜய், ரமணா சங்கர், நீலகண்டன், ஆனந்தன் மற்றும் ஸ்ரீனிவாச பெருமாள், நாகராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். முதலியார்பேட்டை பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் கூறியும்
நடவடிக்கை எடுக்காததால் கழிவுநீர் கலந்த குடிநீருடன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினரும் பாஜக பொறுப்பாளருமான சத்யராஜ் தலைமையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகர், நயினார் மண்டபம், முருங்கப்பாக்கம், வேல்ராம்பட்டு போன்ற பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் வீடுகளுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்து பழுப்பு நிறத்தில் குடிநீரானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் 50 மன்ற உறுப்பினரும் பாஜக பொறுப்பாளருமான சத்யராஜ் தலைமையில் கையில் கழிவுநீர் கலந்த குடிநீருடன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை முற்றுகையிட்டனர். மேலும் தாங்கள் கையில் எடுத்து வந்த குடிநீரை காட்டி இதை எப்படி நாங்கள் குடிப்பது, இதனை குடித்த பலர் நோய்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறி வாக்குவாதம் செய்தார். இதையடுத்து உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக தலைமை பொறியாளர் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். உருளையன்பேட்டை தொகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு, ராஜாநகர் பகுதியில் உள்ள தியாகராஜன் வீதி, அன்னை தெரசா வீதி, ராஜநகர் முதல் தெரு, ராஜநகர் 2வது தெரு மற்றும் ராஜராஜன் வீதி போன்ற வீதிகளில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பணிகள் சரிவர நடைபெறுகிறதா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு குப்புசாமி அப்பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் புதிதாக அமைக்கப்படும் சிமெண்ட் சாலைகளை சரியான முறையில் வாட்டங்கள் வைத்து மழைக்காலங்களில் மழை நீர் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தேங்காதவாறு எளிதில் வெளியேறும் வகையில் சாலைகளை அமைக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் பொழுது ஆதி திராவிட நலத்துறை இளநிலை பொறியாளர் முகுந்தன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். தூய்மை பணியாளர்களுடன் தலைமை செயலர் வீட்டை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த 3 மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கிராமப்புறங்களில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் புதுவை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாரை அவரது வீட்டில் சந்தித்து சம்பளம் வழங்கப்படாதது குறித்து முறையிட்டனர். இதையடுத்து தூய்மை பணியாளர்களுடன் கோரிமேட்டில் உள்ள தலைமை செயலர் சரத் சௌகானை சந்திக்க அவர் சென்றிருந்தார். அனுமதி மறுக்கவே வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தலைமை செயலரை சந்திக்க விடாமல் தூய்மை பணியாளர்களை கலைந்து செல்ல கூறவே போலீசாருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து பேசிய தலைமை செயலர் சரத் சௌகான் 1-2 நாளில் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இதையடுத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு திரும்பி சென்றனர். மணவெளி தொகுதியில் 25 லட்சம் ரூபாய் செலவில் தார் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட மணவெளி கண்ணப்ப கவுண்டர் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 10,38,000 ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்காலை சீரமைக்கும் பணியையும், அன்னை வேளாங்கண்ணி நகரில் 14,79,000 ரூபாய் செலவில் தார்ச்சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் வடிக்கும் பணியும் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் காமராஜ், தனுசு, ராமஜெயம், சுப்பிரமணி, செழியன், தங்கதுரை, சசி, அருள்ராஜ், முருகன், ராமச்சந்திரன், நரசிம்மன் மற்றும் அப்பகுதி பெண்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஓய்வூதியர்களுக்கு எதிரான பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்ட மேடை புதுச்சேரி கிளை சார்பில் பேரணி நடைபெற்றது. மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள ஓய்வூதியர்களுக்கு எதிரான பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும், CGHS திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு FMAவை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி அகில இந்திய ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டு மேடையின் அறைகூவலை ஏற்று அகில இந்திய ஓய்வூதிய சங்கங்களின் பொது மேடை புதுச்சேரி கிளை சார்பில் ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக நடைபெற்றது. இந்த பேரணிக்கு கூட்டு மேடையின் தலைவர் தோழர் நடராஜன் தலைமை தாங்க மூத்த தொழிற்சங்க தலைவர் முருகன் பேரணியை துவக்கி வைத்தார். பேரணியில் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி பென்ஷன் சங்கத்தின் தலைவர் சண்முகம் மற்றும் பிரேமதாசன், முனுசாமி, வானவரம்பன், சிறப்பு அழைப்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்த போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் நாகமுத்து. ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை உதவி பொறியாளரான இவர் கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் நாகமுத்துவை கைது செய்து மேட்டுப்பாளையம் போலீசார் அவர் மீது போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இவ்வழக்கில் அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட நாகமுத்துவிற்கு 5 ஆண்டு சிறை தண்டனை, 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக 1 லட்சம் ரூபாய் அரசு வழங்க உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து நாகமுத்து சிறையில் அடைக்கப்பட்டார். பாரத ரத்னா அன்னை தெரேசா பிறந்த நாளையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாரத ரத்னா அன்னை தெரேசாவின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மேலும் அரசியல் கட்சியினர், பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் அன்னை தெரேசா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 7வது ஊதிய குழுவின் 33 மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன போன்ற 4 அம்ச கோரிக்கைகளை முன்னிறுத்தி நகராட்சி ஊழியர்கள் விடுபெடுத்து 2வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையான 7வது ஊதிய குழுவின் 33 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் போன்ற 4 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினர். ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத உள்ளாட்சித்துறை நிர்வாக அலட்சிய போக்கை கண்டித்து புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் விடுப்பு எடுத்து 2வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஊழியர் சங்க ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் உள்ளாட்சித்துறையில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பினர். ஊழியர்கள் வேலைநிறுத்த தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் உள்ளாட்சித்துறை பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் புதுச்சேரி ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வேத மருத்துவ விழிப்புணர்வு மற்றும் பெண்களுக்கான மருத்துவ பயிற்சி நடைபெற்றது. இதில் ஸ்ரீ வர்மா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ஜெயரூபா கலந்து கொண்டு மாணவிகளின் சந்தேகங்களுக்கு பதிலளித்து அவருடைய வாழ்க்கை முறையை எப்படி சிறப்பாக ஆயுர்வேத முறைப்படி கடைபிடிக்க வேண்டும், அதனால் ஏற்படும் நன்மைகள், உடல் நலத்திற்கான முழு நம்பிக்கை போன்றவற்றை எடுத்துரைத்து மருத்துவ முறைகளையும் பயிற்றுவித்தார். ஆயுர்வேதம் ஒரு சிறந்த மருத்துவ முறை என்பதும் அதனை கடைபிடிக்கும் வழிமுறைகளும் எளிது, உடல்நல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்பதனையும் கூறினார். இதில் நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தினராக கல்லூரியின் முதல்வர் வீரமோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் மருத்துவமனையின் டாக்டர் பிரியதர்ஷினி, டாக்டர் வேதா, யோகா, டாக்டர் மது மற்றும் மருத்துவமனையின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஆஷிகா, கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் பிந்து, உதவி பேராசிரியர் கௌரி ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காசநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். மத்திய அரசு சார்பில் காசநோயற்ற நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என பல்வேறு திட்டப்பணிகளை மாநிலங்கள் தோறும் செயலாற்றி வருகிறது. அவ்வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் காசநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். முன்னதாக அரசு செவிலியர் கல்லூரி மற்றும் மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் காட்சிப்படுத்திய பாரம்பரிய சிறுதானிய உணவு வகைகள் சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் காசநோய் பாதிப்பு வராமல் இருப்பதற்கான வழிமுறைகளை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சுற்றியுள்ள 8 கிராமத்தை சேர்ந்த 26 காச நோயால் பாதிப்படைந்தவர்களுக்கு கொண்டைக்கடலை, அரிசி, துவரம் பருப்பு, சத்து மாவு, எண்ணெய் உள்ளிட்ட தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். இதில் மத்திய சுகாதாரத்துறை மருத்துவர் ரகுராம் ராவ், திட்ட இயக்குநர் வெங்கடேஷ் பாபு, அரியாங்குப்பம் மருத்துவ அதிகாரி தாரணி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். கடந்த சில மாதங்களாக புதுச்சேரி அஜந்தா சிக்னலில் சரிவர செயல்படாமல் இருந்த வழக்குகளை சரி செய்ய பிரதமருக்கு கடிதம் எழுதி யூனிட்டி பவுண்டேஷனில் தலைவர் ஆகாஷ் சாம்ராஜ் நடவடிக்கை மேற்கொண்டது. புதிதாக சிக்னல் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, மகாத்மா காந்தி வீதி சந்திப்பில் உள்ள
அஜந்தா சிக்னலில் விளக்குகள் சரிவர செயல்படாமல் இருந்தது. குறிப்பாக டிராபிக் சிக்னல் சிகப்பு விளக்கு மட்டுமே செயல்பட்டு மஞ்சள் மற்றும் பச்சை விளக்குகள் செயல்படாத நிலை. செயல்பட்டும் சிவப்பு விளக்கிலும் அவ்வப்பொழுது பழுது காரணமாக சிவப்பு நிற விளக்கு விட்டு செயல்பட்டு கொண்டிருந்தது. மஞ்சள் மற்றும் பச்சை விளக்குகள் செயல்படாத காரணத்தால் டிராபிக் சிக்னலில் சிவப்பு விளக்கு செயல்படவில்லை. வாகன ஓட்டிகள் தாங்கள் போகலாம் என்று எண்ணி வாகனங்களை இயக்கும் வாய்ப்பு இருந்தது. இதையடுத்து இந்த அபாயத்தை போக்க சமூக செயற்பாட்டாளரும் யூனிட்டி பவுண்டேஷனின் தலைவரும் ஆகிய ஆகாஷ் சாம்ராஜ் இந்த டிராபிக் சிக்னல் பழுதால் புதுச்சேரி மக்கள் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சாலை விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதை பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் மற்றும் இணைய வழி புகார் மூலமாக ஜூலை 29 தெரிவித்திருந்தார். இதையடுத்து பிரதமரின் அலுவலகம் வாயிலாக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறைக்கு இந்த புகார் அனுப்பப்பட்டு புதுச்சேரி காவல்துறையால் புதிய டிராபிக் சிக்னல் அமைக்கப்பட்டுள்ளது. யூனிட்டி பவுண்டேஷனின் தலைவர் ஆகாஷ் சாம்ராஜின் மக்கள் நல செயல்பாட்டாலும் பிரதமர் நரேந்திர மோடியின் உடனடி தலையீட்டாலும் அஜந்தா சிக்னலில் சாலை விபத்துகளால் ஏற்படும் அபாயம் சரி செய்யப்பட்டது. இதை அறிந்த பொதுமக்கள் ஆகாஷ் சாம்ராஜனை மிகவும் பாராட்டினர். அன்னை வேளாங்கண்ணி மாதா கொடியேற்றத்திற்கு நடைப்பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு புதுச்சேரி மகளிர் ஆணையம் சார்பில் வாட்டர் பாட்டில் பிஸ்கட் வழங்கப்பட்டது. அன்னை வேளாங்கண்ணி மாதா கொடியேற்றத்திற்கு திரளான பக்தர்கள் வருடந்தோறும் நடைப்பயணம் மேற்கொள்கின்றனர். அதனை முன்னிட்டு அரியாங்குப்பம் மாதா கோவில் அருகே புதுச்சேரி மகளிர் ஆணையம் சார்பில் நடைப்பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு பிஸ்கட் வாட்டர் பாட்டில் வழங்கப்பட்டது. மகளிர் ஆணையத்தின் தலைவர் நாகஜோதி தலைமையில் ஆணைய உறுப்பினர்கள் சுஜாதா, அன்பரசி, சந்திரா மற்றும் உறுப்பினர் செயலர் அமலோற்பு மேரி மற்றும் பணியாளர்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.